ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஏப்ரல் 17 புதன்கிழமை ஸ்ரீராம நவமி. இந்த ஒரு இலைக்கு மேல ஒரே ஒரு தீபம் ஏத்துனா போதும், நீங்க வேண்டக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பா நடக்கும். பொதுவாகவே ஸ்ரீராம நவமி அப்படிங்கிறது பங்குனி மாதத்துல வரக்கூடிய சுக்லபட்சத்துல நவமி தேதியில வரும். ஆனா அதே ஸ்ரீராம நவமி ஒரு சில வருடம் சித்திரை மாதமும் வரும். அந்த வகையில சித்திரை 4ஆம் தேதி ஏப்ரல் 17ஆம் தேதி தான் இந்த வருடம் ஸ்ரீராம நவமி இருக்கு. முதல் நாள் மாலை 5:47 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய நவமி தேதி ஏப்ரல் 17ஆம் தேதி மாலை 7 மணி வரைக்கும் இருக்கு. அதனால ஏப்ரல் 17ஆம் தேதியை தான் நம்ம ஸ்ரீராம நவமியா கணக்கில் எடுத்துக்கணும். அன்னைக்கு தான் நம்ம ராமருக்கு பூஜையும் பண்ணணும். ராமர் அவதரிச்ச ஒரு நாளை தான் ஸ்ரீராம நவமியா நம்ம கொண்டாடுறோம். சொல்ல போனா ராமரோட தீவிர பக்தர்கள் 10 நாட்களுக்கு முன்னாடியே ராமாயணத்தை படிக்க ஆரம்பிச்சு ஸ்ரீராம நவமி அன்னைக்கு பட்டாபிஷேகத்தோட முடிச்சு சர்க்கரை பொங்கலை நைவேத்தியமா படைச்சு வழிபடுவாங்க. இந்த நாள்ல ராமர் கோயில்கள்ல ஸ்ரீராமருக்கு கோவில்களில் பட்டாபிஷேகம் பூஜை சடங்கு நடத்தப்படும். அந்த பூஜையில கலந்துக்கிட்டு ஸ்ரீராமரை வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அன்னைக்கு கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டோட பூஜை அறையில பட்டாபிஷேக குளத்தில் இருக்கக்கூடிய ராமர் புகைப்படத்தை வச்சு சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சு துளசி மாலை அடைஞ்சு நம்ம ராமரை வழிபடலாம். பழம், வெற்றிலை பாக்கு, பூ இது எல்லாத்தையும் வச்சு ஸ்ரீராம நாமத்தை சொல்லி அர்ச்சனை செய்யணும். ஸ்ரீராம நவமி அன்னைக்கு கண்டிப்பா ராமாயணத்தை கேட்கறதோ ராமாயணத்தை படிக்கிறதோ ரொம்ப ரொம்ப சிறப்பு. ராமருக்கு ரொம்ப உகந்த நீர்மோரை நீங்க நைவேத்தியமா படைக்கலாம். அதே மாதிரி பானகம் செஞ்சு வச்சு படைக்கலாம். அது போக உங்க வீட்டோட பூஜை அறையில ஸ்ரீராமர் பட்டாபிஷேக குளத்தில் இருக்கக்கூடிய போட்டோவுக்கு முன்னாடி இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைங்க. பொதுவாகவே ஸ்ரீராமர், பெருமாள், மகாவிஷ்ணு அப்படின்னு சொன்னாலே அவருக்கு பிடித்த ஒரு இலை என்னன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது துளசி இலை தான். தெய்வ மூலிகைன்னு அழைக்கப்படக்கூடிய அந்த துளசியை ஒரு கைப்பிடி அளவு பறிச்சு வந்து வச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு பிளேட் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த பிளேட்டில் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு அதில் ₹1 நாணயத்தை வச்சுடுங்க. ₹1 நாணயத்தை வச்சு அது மேலே அந்த ஒரு கைப்பிடி துளசி இலையை பரப்பி விட்டுடுங்க. அதுக்கப்புறமா ஒரே ஒரு அகல் விளக்கு, அந்த அகல் விளக்கை அந்த துளசி இலையோட மையத்தில் வச்சு கொஞ்சமாக நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. இது ராமரோட பட்டாபிஷேகம் கூடிய ஃபோட்டோவுக்கு முன்னாடி ஏற்றலாம். ஒருவேளை ராமர் ஃபோட்டோ இல்லைனாலும் பரவாயில்ல, உங்கள் வீட்டோட பூஜை அறையில் சின்னதாக தட்டில் துளசியை பரப்பி வச்சு அதில் அகல் விளக்கு வச்சு நெய் தீபம் போட்டு ராமரை மனசார நினச்சிக்கிட்டே நீங்கள் இந்த பிரார்த்தனையை பண்ணுங்க. அந்த நேரத்தில் ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற ராமநாமத்தையோ, ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராமநாமத்தையோ, ராம 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 அப்படின்னு சொல்லக்கூடிய ராமநாமத்தையோ நீங்கள் வாய்விட்டு உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. அந்த தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்தில் உங்கள் கோரிக்கை எதுவாக இருக்கோ அதை மனசார வேண்டிக்கோங்க. மறுநாள் காலையில் அந்த அகல் விளக்கை மட்டும் எடுத்துட்டு அந்த தட்டில் வச்சுடைய ₹1 நாணயத்தை நீங்கள் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல வச்சுடுங்க. அந்த துளசியை தண்ணியில் விட்டுருங்க. துளசி இலை மேலே ஒரே ஒரு தீபத்தை அப்படி ஏற்றி பாருங்க. நீங்கள் அந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு என்ன வேணுனாலும் கண்டிப்பாக நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.